நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், என்ன இது? என்ன? சத்தியமா எனக்கு தெரியல. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. ரிலாக்ஸ் கார்த்திக், இப்பதான் எனக்கே விஷயம் தெரியும். நான் பேசிக்கிறேன். சத்தியமா நான் பண்ணலங்க. எனக்கு தெரியும் கார்த்திக், நீ பயப்படாத. பயம்லாம் இல்லைங்க, அசிங்கமா இருக்கு. புரியுது, நான் பேசிக்கிறேன். நான் போய் எப்படிங்க அத? கார்த்திக், நீ தப்பு பண்ணல, அப்படியே பதட்டப்படுற. பேசாம இரு. என்ன சூசன், என்ன விஷயம்? ஒரு பிரச்சனை. அது என் டீம் மெம்பருக்கு. அது எப்படி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம இவரை ரிசைன் பண்ண சொல்லுவீங்க? ஆபீஸ் ப்ரொசீஜர் பிரகாரம் தான் ஆக்ஷன் எடுத்திருக்கோம். கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பொண்ணோட போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணிருக்கான். இட்ஸ் a misconduct. கார்த்திக் தான் பண்ணாருன்னு எப்படி சொல்றீங்க? என்கொயரி வைக்கல, தரவா விசாரிக்கல, சும்மா வெளியில போன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இவரோட சிஸ்டத்துல இருந்து, ஆபீஸ் ஐடியில இருந்து இவரோட பர்சனல் ஐடிக்கு போட்டோஸ் போயிருக்கு. இதை விட வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? இத பண்றதா இருந்தா எதுக்கு ஆபீஸ் சிஸ்டத்துல இருந்து பண்ணனும்? ப்ராப்ளம் ஆகும்னு தெரியாதா? அது வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தப்பு பண்றவங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸாவா பண்ணுவாங்க? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை சூசன். அந்த போட்டோஸ் எடுத்தது இவருடைய ஐடியில இருந்து போற எல்லா ஃபைல்ஸுக்கும் இவர்தான் பொறுப்பு. சார், நான் யோகியன் நீங்க நம்ப வேணாம். அட்லீஸ்ட் முட்டாள் இல்லைனாது நம்புங்க. உன்னை வெளியே போக சொல்லி ரொம்ப நேரமாச்சு. உனக்கெல்லாம் என்னால ஆன்சர் பண்ண முடியாது. போ முதல்ல வெளியே. அவருக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், எனக்கு பண்ணுங்க. டீடைல்டா ஒரு என்கொயரி இல்லாம என் டீம் மெம்பர் ஒருத்தரை வெளியில அனுப்புறது தப்பு. ஐ அம் டிசப்பாயிண்டட். இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் கொடுக்கணும்? இவரோட ஐடியை வேற யார் யூஸ் பண்ண முடியும்? டேவிட், பாஸ்வேர்டை கிராக் பண்ணி இன்னொருத்தங்க சிஸ்டத்தை யூஸ் பண்ணது நம்ம ஆபீஸ்ல நடந்ததே இல்லையா? பாஸ்வேர்டை இன்னொருத்தருக்கு சொல்றது ஆபீஸ் ரூல்ஸ் படி தப்புன்னு தெரியும்ல? இல்ல சார், என் பாஸ்வேர்டு யாருக்கும் தெரியாது. வாட் சூசன், இவரோட பாஸ்வேர்டு வேற யாருக்கும் தெரியாதுங்கறாரு. அதுல இருந்து போன ஃபைல்ஸ் இவரோடது இல்லங்கறாரு. சார், வேற யாரும் என்ன நல்லா மாட்டி விட பாக்குறாங்க சார். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணனும். சும்மா வாயால சொன்னாலும் ஆகாது. அதுக்கு தான் என்கொயரி வைக்க சொல்றேன். சரி, அவர் மெயில் அனுப்பின நேரம் அவர் டேபிளுக்கு நேரா இருக்க சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் கொடுங்க. அவர்தான் பண்ணாருன்னு நான் ஒத்துக்கிறேன். அது வந்து என்ன வந்து போய் அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் எங்க? அன்னைக்கு ஏதோ சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு 3 மணி நேரம் ரெக்கார்ட் ஆகல. யாரோ இத தெரிஞ்சுக்கிட்டு தான் கரெக்டா பண்ணிருக்காங்க. நீங்க என்னடானா தேவையில்லாம கார்த்திகை சந்தேகப்படுறீங்க. கார்த்திகேயனை இமிடியேட்டா வெளிய அனுப்ப சொல்லி எனக்கு ஆர்டர். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கும் ப்ரொசீஜர்லாம் தெரியும். கரெக்டான ப்ரூஃப் இல்லாம என் டீம்ல இருந்து யாரையும் வெளியில அனுப்ப முடியாது. ஏன் இப்படி ஒருத்தர் பிளைண்டா சப்போர்ட் பண்றீங்க? அது ரொம்ப தப்பு. நம்ம ஆபீஸ்ல நிறைய பொண்ணுங்க வேலை செய்றாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை இங்க அலோவ் பண்ண முடியாது. கார்த்திக் என்னோட டீம்ல இருக்காரு. அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் செய்யறவர் இவர் இல்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவரை வேலையை விட்டு அனுப்ப சொல்றதெல்லாம் ரொம்ப தப்பு. இது ஒன்னும் இவர் மேல வர ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது. இவர் ஏற்கனவே ராஜுவோட துப்பட்டா பிடிச்சு இழுத்தவர் தானே? அது பழைய கதை. அதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். டேவிட், நீங்க அவசரப்பட்டு அவர் அனுப்புனா தப்பு பண்ணது யாருன்னு தெரியாமலே போயிடும். ராஜிக்கு நடந்தது நாளைக்கு வேற யாருக்காவது நடக்கும். இவருக்கும் ராஜிக்கு நடுவுல பிரச்சனை இருந்திருக்கு. அதனாலதான் இவர் இப்படி பண்ணிருக்காரு. அவங்க 2 பேரும் இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் டேவிட். அவங்கள விசாரிச்சப்ப அவங்க அழுதாங்களே. இப்படி ஒரு விஷயம் சொன்னா எல்லாரும் அழுதா செய்வாங்க. திரும்ப திரும்ப இத பத்தி பேசுறது அர்த்தம் இல்ல. வேணா ராஜியை கூப்பிட்டு ஒரு வாட்டி பேசி பாக்குறேன். சரி வரலனா இது போலீஸ் கேஸா கூட மாறும். சும்மா மிரட்டாதீங்க டேவிட். வேலை செய்யறவங்களுக்கு உதவுறதுக்கு தான் HR. அவனை வேவு பார்த்து போட்டு தள்ளுறதுக்கு இல்ல. விசாரிச்சுட்டு சொல்லுங்க. அது வரைக்கும் இவர் என்ன பண்றது? ஏன் கூட தான் இருப்பாரு. போதுமா? அவருக்கு நான் கேரண்டி. எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஈவினிங்குள்ள சொல்லுங்க. அவர் ஏதாவது தப்பு பண்ணிருந்தாருன்னா நானே அவரை போக சொல்லிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இவர் தான் தப்பு பண்ணாருன்றதுக்கு கிளியர் எவிடன்ஸ் வேணும். வா கார்த்திக். என்ன மாமா, ஆ கட்டு சாதமா? ஆமாண்டா. அது எப்படி மாமா திடீர்னு ஒரு ஃபேமிலி மேன மாறிட்ட? மந்த் எண்டுடா, ம். அதான் செம டைட்டு. உனக்கு மந்த் எண்ட்லாம் பகல தான் வரும் போல இருக்கே. ராத்திரி பாட்டில் வாங்குறப்ப மந்த் எண்ட்லாம் வரதே இல்லையே, ஏன் அப்படி? புளி ஓவரா கொடையாத, முடியல. ஓகே ரைட் மாமா. ஆ. புளியோதரைக்கு வெங்காய சாம்பாரா? இல்லடா, முருங்கக்காய் சாம்பார். மாமா, ஆ. அத்தை ஏதோ இன்டைரக்டா சொல்ல வர மாதிரி தெரியுதே. டேய், சாம்பார் அத்தை வச்சது இல்லடா, ஆ. லீவுக்கு வீட்டுக்கு வந்த அத்தையோட தங்கச்சி வச்சது. மாமா, அப்புறம் இன்றைய நெட்டக் செய்திகள் என்ன? வழக்கம் போல நம்ம சாஃப்ட்வேர் பக்கம் தான் ஒரே பரபரப்பு செய்தி. என்னடா? நம்ம மதனோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அந்த துப்பட்டா தூக்கி தானே? மாமா எப்படி மாமா இதெல்லாம்? ஆனா பட்ட பேர் வைக்கிறதுல உன்னை யாரும் அடிச்சுக்கவே முடியாது மாமா. தூக்கி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இந்த துப்பட்டா தூக்கின்றது கொஞ்சம் புதுசாதான் மாமா இருக்கு. டேய், அவன் என்ன பண்ண அத சொல்டா.
அவன் கூட பிரச்சனை பண்ண பொண்ண மொபைல்ல போட்டோ எடுத்து கசா முசான்னு ஒரு கிளிப்பிங்க பண்ணிருக்கான். டேய் நீங்க பாத்தீங்களா? இதானே வேணாங்கிறது. ஆ, சரி சரி மேட்டர் சொல்லு. அந்த மேட்ர அவன் ஆபீஸ் மேட்டர்ல இருந்து அவன் பர்சனல் ஐடி மேட்டருக்கு மேட்டர் பண்ணிருக்காங்க. அத இன்டர்னல் மேட்டருக்காரங்க கண்டுபிடிச்சிட்டானுங்க. உடனே ஹெச்ஆர்ல கூப்பிட்டு, தம்பி உன் மேட்டர்லாம் தெரிஞ்சு போச்சே, அதனால நீ கிளம்புட்டாங்க. இதுதான் மேட்ரு. செம மேட்டர்ல. ஏன்டா இப்படி தப்பு பண்ண தெரியாம மாட்டிக்கிறானுங்க? அதெல்லாம் ஒரு வேகத்துல பண்றதுதான். டேய் அப்ப ஆபீஸே அல்லோலப்படுமாடா? ஆமா மாமா, நம்மளோட இன்டர்னல் ஐடி டீம்ல ஆ. சிவகுமார், ஆ. ராஜா, ஆ. ஜெய்சன், அதுக்கப்புறம் நம்ம ஹெச்ஆர் டேவிட், இவங்கெல்லாம் தான் அந்த பிக்சரை பாத்துருக்காங்களாம். ஆ? ம். டேய் அதோட மதன் கூப்பிடுற அவன. டேய் மதனே, டேய் இங்க வா இங்க வா. ஆ, வாப்பா மதனே, எங்க வயித்தெரிச்சல் வாசு? என்னண்ணே இப்படி ஒரு பேரு? டேய் கரெக்டா இருக்கா இல்லையா? எனக்கு எதுக்குண்ணே வம்பு? ஆ, உசாரா தான் இருக்க, உருப்பட்டுருவா, உக்காரு. தேங்க்ஸ்ண்ணே. டேய் மதனே, நாங்க உன்னை கூப்பிட்டதே வேற மேட்டருக்கு. என்னண்ணே? டேய் உன் ஃப்ரெண்டு பலான மேட்டர் பண்ணி மாட்டிக்கினானே. அண்ணா டேய் டேய் தப்புலடா, ஆனா அத மாட்டிக்காத மாதிரி பண்றது. அண்ணே. அவன் அப்படிப்பட்ட ஆள்லாம் இல்லண்ணே. டேய். நல்லவண்ணே. எப்படிடா சொல்ற? அண்ணே அவன் பீடி சிகரெட் கூட குடிக்க மாட்டானே, வெத்தலைப்பா கூட போட மாட்டான். அவனை போய் அண்ணே என்னண்ணே? மதனே, டீ வெத்தலை புகையில தண்ணி இப்படி எந்த பழக்கம் இல்லாதவனு கூட இந்த பழக்கம் இருக்கும். இது வேற அது வேற. என்னண்ணே சொல்றீங்க? ஆமாப்பா, இதெல்லாம் கூட தடுக்க முடியும், அடக்க முடியும். ஆனா அது முடியாது. ஏன் அப்படி? மதனே, சிகரெட்டு பீடி தண்ணி இதெல்லாம் தடுக்க முடியும், ஏன்னா இதெல்லாம் வெளியிருந்து உள்ள போறது. ஆனா அந்த ஆசை இருக்குது பாரு, அதை தடுக்க முடியாது, ஏன்னா அது உள்ள இருந்து வெளியே வர்றது. மாமா, வாட் எக்ஸ்பிளனேஷன். முற்றும் துணிந்த முனிவன் கூட பொண்ணை பார்த்தது குஷியா இருவானே. டேய் இது வேற மேட்டர் ராஜா. அண்ணா அவன் அப்படிலாம் கிடையாதுண்ணே. அடடடடடடா, எவ்வளவு சொன்னாலும் இந்த பையன் கேட்கவே மாட்டானே. மதனே, தப்பு பண்றது தப்பே இல்ல. அன்னைக்கு கடவுள் ஒரு ஆப்பிள கையில கொடுத்து இத சாப்பிடாதடான்னு சொன்னாரு. அந்த மனுஷன் கேட்டானா? கேட்கலையே. ஆப்பிள பார்த்தது கப்புன்னு கடிச்சிட்டான்ல. இந்த பார், அன்னைக்கு ஆரம்பிச்ச தப்ப இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்றோம். மாமா, ஆ. இப்ப நீ என்ன சொல்ல வர? ரெண்டே விஷயம் தான்டா. ம். ஒண்ணு, மாட்டிக்காம தப்பு பண்ணணும். ரெண்டு, மாட்டிக்கிட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒருத்தா தப்பு பண்ணணும். நிஜமாவா மாமா? ஆமாண்டா, 5க்கும் 10க்கும் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டு அசிங்கப்படக்கூடாதுடா. 1 கோடி ரூபாய் அடிச்சமா 4 பேர் துப்புனா கூட பரவாயில்லன்ற மாதிரி பெருசா பண்ணணும். அண்ணே என் ஃப்ரெண்ட் அந்த தப்புலாம் பண்ணிருக்க மாட்டானே. பண்ணி இருக்க மாட்டானா? பண்ணி இருப்பான். பண்ணிருக்க மாட்டானே. புலி மாமா, சொல்றா தத்துவத்தை. ஏதோ ஏதோ கவாசாக்கி, இதோ இதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா. இதுக்கு என்ன அர்த்தம்? மேட்ரு ஓவர், டோட்டல் டேமேஜ் தான். நான் வரேன். டேய் மதனே, கார்த்தி உன் ஃப்ரெண்டு தானே எல்லாத்தையும் சொல்லிட்டு தெரியாத. அப்புறம் அந்த கிராபிக்ஸுக்கு தொழில்நுட்ப உதவியாளர் நீதான்னு சொல்லி உன்னை அரெஸ்ட் பண்ணிட போறாங்க. அதெல்லாம் ஒரு வேலையே இல்ல. பாத்துரா மதனே. பாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ளீஸ் ராஜி, அழுகிறத நிறுத்து ப்ளீஸ். நமக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்ப ஆபீஸ் முழுக்க தெரியணுமா? எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். இப்படி அழுது அது இன்னும் பெருசு பண்ணாத. எனக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்கணும்? இந்த விஷயம் மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னுருவாரு. உன்னை கொல்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல கார்த்திக்க கொன்னுடுவாரு. கார்த்தி பேசாம வேலையை விட்டு போனா நல்லது. அவன் பிரச்சனை பண்ணி அது போலீஸுக்கு போயிட்டா ராஜி பேரும் சேர்ந்துதான் ரிப்பேர் ஆகும். பேப்பர்ல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன சௌந்தர்யா இது? அவளே பயந்து போயிருக்கா, நீ வேற பயம்புறுத்திட்டு இருக்க. போலீஸ்க்கெல்லாம் போக மாட்டாங்க, அப்படியே போனாலும் கம்பெனி பேரும் எல்லாம் வரும். ராஜி ஒன்னும் பயப்படாத, பிரச்சனையெல்லாம் வராது. யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியல. இப்ப கூட இத கார்த்திக் பண்ணிருப்பான்னு தோணல. போட்டோஸ் எல்லாம் அவன் எடுத்தது அவனோட சிஸ்டம்ல இருந்து தான் பிடிச்சிருக்காங்க. இன்னும் வேற என்ன வேணும்? இல்ல சௌந்தர்யா, கார்த்திக் தப்பு பண்ணானே வெச்சுக்கோ, அதுக்காக இவ்ளோ முட்டாளாவா இருப்பா? எல்லாம் தெரியாம பண்ணி மாட்டிக்கறதுதான். ஏ லக்ஷ்மி, அவ ஏதோ பயங்கரமான பிளான்ல தான்ப்பா இருந்திருக்கான். இல்ல சௌந்தர்யா, மறுபடியும் சொல்றேன், நீ தப்பா நினைக்காத. எனக்கு எப்பவும் இத கார்த்திக் பண்ணிருப்பான்னு தோணல. ஒருத்தரை பார்த்தாலே தெரியாதா? கார்த்திக் நம்ம கூட இவ்ளோ நாள் இருக்கான், ரொம்ப ஜென்யூன். இது மாதிரி தப்பான ஆளா இருக்க வாய்ப்பே இல்ல. பொறுக்கித்தனம் பண்றவெல்லாம் நான் பொறுக்கின்னு எழுதி ஒட்டிக்கிட்டா இருக்காங்க. பார்க்க நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் இன்டர்நெட் சோஷியல் நெட்வொர்க் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி பெர்வர்ட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப வசதியா போச்சு.
வெளிய தெரியாம பெரிய பெரிய கேடித்தனம் எல்லாம் பண்ணிட்டு போயிடறானுங்க. ராஜி அழாத. யாரோ பண்ண தப்புக்கு நீயே உன்னை வருத்திக்கிற? கொஞ்சம் பொறுமையா இரு. யார் பண்ணாங்கன்னு தெரியட்டும், அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். யார் பண்ணா என்ன, போட்டோ என்ன தானே. இனி ஆபீஸ்ல எல்லாரும் என்ன எப்படி பாப்பாங்க? ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது போட்டோவை பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க? என்னால யோசிக்கவே முடியல, பயமா இருக்கு. இங்க பாரு ராஜி, போட்டோ மாப் தான் நடந்திருக்கு, அவ்வளவுதான். அது வேற எங்கேயும் போகல, புரியுதா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ சும்மா இருக்கியா? ராஜி, நீ கண்டதையும் யோசிக்காத, அமைதியா இரு. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, பாத்துக்கிறோம். கார்த்திக்கு ஏற்கனவே ராஜி மேல கோவம். இவ அப்பா அடிச்சதையே அவ இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கான். நம்ம கிட்ட நல்லவ மாதிரியே நடிச்சிட்டு டைம் பார்த்து அடிச்சிட்டான். சௌந்தர்யா ப்ளீஸ், என்ன நடந்ததுன்னு தெரியாம கார்த்திக்க பத்தி தப்பா பேசாத. சூசன்லாம் இத கார்த்திக் பண்ணலன்னு நம்புறாங்க. அவன் அப்படிதான் சொல்லுவான், அவன் லட்சணம் தெரியாதா? சௌந்தர்யா, ஒருத்தரை தப்பா சொல்றது ஈஸி. இனிமே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. ராஜி, காஃபி குடிக்கிறியா? இல்ல வேணாம். இப்படி அழுதுட்டே இருந்தா தலைதான் வலிக்கும். இரு, நான் போய் காஃபி கொண்டு வரேன். HR சொல்றத சௌந்தர்யா அப்படியே சொல்றாங்க, நீ பெருசா எடுத்துக்காத. கார்த்திக்க உனக்கும் தெரியும். கார்த்திக் பண்ணலனா வேற யார் பண்ணிருப்பாங்க? தெரியல. ஹே கார்த்திக் வர. நான் ராஜியை பார்க்கணும். எதுக்கு? அவகிட்ட நான் பேசணும். இப்ப வேணா கார்த்திக், அவ ரொம்ப பயந்து போயிருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. உன்னை பார்த்தா இன்னும் டென்ஷன் ஆயிடுவா. நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் ராஜி கிட்ட சொல்லணும். யார் பண்ணிருந்தா என்ன? கஷ்டம் ராஜிக்கு தானே. திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். ஹலோ, நான் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பேச வேணா அவாய்ட் பண்றீங்க. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத கார்த்திக், அப்புறம் நான் HR கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அவரை போ சொல்லுங்க லட்சுமி, அப்புறம் ரொம்ப அசிங்கமாயிட போகுது. ஓகே ஓகே. கார்த்திக், என்ன இது? நான் ஒரு தடவை ராஜியை பார்த்து பேசணும். இங்க பாரு, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. பிரச்சனை தேவையில்லாம வேற மாதிரி ஆயிடும் கார்த்திக். நான் தப்பு பண்ணல லக்ஷ்மி. புரியுது, ஆனா அது சொல்ல இது நேரம் இல்ல. எல்லாரும் பாக்குறாங்க. இப்ப நீ எது பண்ணாலும் அது அவளுக்கு தான் அசிங்கம். ப்ளீஸ் கார்த்திக், போ. ராஜிக்காக. ப்ளீஸ் கார்த்திக். மச்சான், இது யாரோ வேணுட்டே பண்ணியிருக்காங்கடா. கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்கானுங்கடா. இதை போய் யாரா பிளான் பண்ணுவா? எனக்கு என்னவோ HR மேலே தான் டவுட்டாக இருக்கு. என்னங்க கௌஷிக், காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவனை பற்றி உங்களுக்கு தெரியாது, ரொம்ப மோசமானவன். நீ கூட 2-3 தடவை அவன்கிட்ட முறைச்சிருக்கல, அந்த கடுப்பில் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். பாஸ், நாம ஏதாவது சின்னதாக தப்பு பண்ணால் அதை பெருசு பண்ணுவானுங்க. அவனுங்க எதையும் பெருசாக பண்ணி மாட்டிக்க மாட்டானுங்க பாஸ். அப்போ யாரா இருக்கும்? கார்த்திக் சிஸ்டத்துலேருந்து அவனோட ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. வேற யார் பண்ணியிருக்க முடியும்? அப்போ கார்த்தி தான் பண்ணா சொல்றீங்களா? இருங்க பாஸ், அவசரப்படாதீங்க. கார்த்தியோட ஆஃபீஸ் ஐடியிலேருந்து ஃபோட்டோ போயிருக்கு. அவன் பாஸ்வேர்டு யாருக்கு தெரியும்? கார்த்திக், பாஸ்வேர்டு யார்கிட்டயா சொன்னியா? அப்புறம் உன் ஐடியை வேற யாரும் யூஸ் பண்ண சான்ஸே இல்லையே. அதான் எனக்கும் ஒன்றும் புரியலங்க. இன்டர்னல் IT டிபார்ட்மெண்ட்டில் யாராவது? என்னங்க நீங்க மொத்த உள்துறையும் சந்தேகப்பட்டு இருக்கீங்க? இன்டர்னல் IT காரனுங்க கிட்ட கார்த்தியை மாட்டி விட தான் எவனோ இதை பண்ணியிருக்கான். ஆனால் யாருன்னு தான் தெரியல. எவனோ ரொம்ப தெரிஞ்சவனா தான் இருக்கும். மச்சான், உன் மேலே பர்சனலாக எவனோ ஒருத்த செம்ம காண்டில் இருக்கான்டா. அது யாரா இருக்கும்? கார்த்திக், கேட்குறேன் தப்பாக நினைக்காத. ஏற்கனவே ராஜிக்கும் உனக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அந்த கோவத்தில் நீயே ஏதாவது? என்னடா இப்படி கேட்குறாரு? இல்லை இல்லை, ஏன் கேட்டேன்னா அப்படி பண்ணியிருந்தா சொல்லிடு. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். நீங்கள் வேற சும்மா. பாஸ், எங்களெல்லாம் கோவம் தான் ஸ்ட்ரெயிட்டாக செவிலே விடுவோம். இப்படி முதுகுலாம் குத்த மாட்டோம். எங்களை போய் எப்படி கேட்குறீங்க? சாரி, உனக்கு தெரியாமல் கோவத்தில் ஏதாவது பண்ணியிருந்தா சொல்லிடுன்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, அதை விடுங்க. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? வேலையை விட்டு போயிடலான்னு தான் தோணுது. ஆனால் தப்பு பண்ணன்ற இமேஜோட போக பிடிக்கல. அதை நான் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் டிசைட் பண்ணுங்க.
ஆஃபீஸோட மல்லு கட்டிட்டு இருக்கிறது நல்லதில்லை. சில சமயம் அப்படியே எஸ்கேப் ஆகிறது நல்லது. அவங்க கடுப்பில் போலீஸு அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடும். உன்னால் எங்கேயும் போய் ஜாயினும் பண்ண முடியாது. பார்த்து பண்ண கார்த்திக். என்னை மாட்டி விட்டது கூட பெரிய விஷயம் இல்லை. ராஜி ஃபோட்டோவை இப்படி பண்ணவன் மட்டும் என் கையில் கிடச்சான், செத்தாண்டாவன். ஓகே, நான் கிளம்புற விஷ்ணு. யோசிச்சு மண்ணு. ம் பை. மச்சான், இவன் நல்லவனா கெட்டவனா? சேம் சைட் கோல் அடிக்கிற மாதிரியே இருக்கேடா. அவனுக்கு தெரிஞ்சதான் அவன் சொல்கிறான். விட்றா. டேய், இவன் மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் பேசாம தான் இருப்பானா? டேய், அவனை விடுறா. ராஜி என்னடா நினைப்பா? நியாயமா இவ்வளவு தூரம் நீ பழகுனதுக்கு அப்புறம் அவன் மேல சந்தேகப்படக்கூடாது. அப்படிப்பட்டா அவ வேஸ்ட் மச்சி. நான் எதுவும் பண்ணல மச்சான். என்ன மச்சான் இது? இதை நீ என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? நீ என்ன நம்புறல்ல? என்னடா இப்படி கேட்குற? நீ என் ஃப்ரெண்டுடா. என்ன கூட நான் சந்தேகப்படுவேன்டா, உன்னை நான் சந்தேகப்பட மாட்டேன் மச்சான். மச்சான், இவனுங்க கிடக்கிறானுங்க, விட்றா. உன்னைய சந்தேகப்பட்டா பட்டுட்டு போட்டோம். உன்னை போன்னு சொன்னாங்கன்னா நானும் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டே இருப்பேன் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். இவனுங்க யாரும் உன்னை நல்லவன் கெட்டவன் சொல்றதுக்கு? ராஜி என்ன தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சேடா. யாரா சொன்னா அவன் உன்னை தப்பா நினைக்கிறான்னு? என்னடா சொல்ற? ஆமா மச்சான், யார் சொன்னது உன்னை அவ தப்பா நினைக்கிறான்னு? சௌந்தர்யா. அவ கிடக்குறா மச்சான். ராஜி சொன்னாலா? என்னை பார்க்கவே விட மாட்டேங்கிறாங்கடா. இவங்க யாரா சொல்றது அவளை பார்க்க கூடாதுன்னு? நீ போய் பாரு மச்சான். அவளை பார்த்து நேருக்கு நேர் கேளு. அவ கோவத்துல இருக்காடா. பேசுவாளா? டேய், எப்படி ஆபீஸ் விட்டு வெளில தான் வருவா. ரிசப்ஷன் ஏரியா ஃப்ரீயா தான் இருக்கும், அங்க மடக்கி பேசிடு. அவன் பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே எல்லாம் வெளியில சுத்திட்டு இருக்கானுங்க. தப்பே பண்ணாத நீ என்ன பயப்படணும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜி, உங்ககிட்ட பேசணும். என் கண்ணை பார்த்து பேசுங்க ராஜி. அப்பதான் நான் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா நீங்க முடிவுக்கு வர முடியும். ப்ளீஸ் ராஜி. என்ன? நீங்களும் நான் தப்பு பண்ணிருப்பேன் நம்புறீங்க? சொல்லுங்க ராஜி. நீங்களும் என்ன தப்பானவன் நினைக்கிறீங்க? நான் கோவப்படுவேன், சண்டை போடுவேன், என் வெறுப்பேத்துவேன். ஆனா எப்பவும் இப்படிலாம் பண்ண மாட்டேன் ராஜி. என்னால் இப்படி அசிங்கமாக நடந்துக்க முடியாது. நீங்கள் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி என்னால் நடந்துக்க முடியாது. நான் எங்கள் அம்மா கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுறேன் ராஜி. நான் போய் இப்படியெல்லாம் ஒரு அசிங்கத்தை பண்ண மாட்டேன். அதுவும் உனக்கு போய் எப்படி ராஜி? என்னை போலீஸ் பிடிச்சிருனோ இல்லை என் வேலை போயிடுமோன்னு கூட நான் கவலைப்படலாம். ஆனால் நீ என்னை தப்பாக நினைக்கக்கூடாது. அப்படி நீயும் நான் தான் பண்ணியிருப்பேன்னு நினச்சேனா அவ்வளோதான் ராஜி, அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சது. மொத்த ஆஃபீஸும் நான் தான் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறாங்க, விஷ்ணுவை தவிர. மற்றவங்க எல்லாருமே என்னை சந்தேகமாக தான் பார்க்குறாங்க. ஏன் லக்ஷ்மி கூட குழப்பமாக தான் இருக்கு. அதை பற்றிலாம் கவலை இல்லை. நீ ஒருத்தி நம்பினா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. நீங்களும் நானும் பழகுனது கொஞ்ச நாள் தான். நம்ம பேசி சிரிச்சதை விட சண்டை போட்டது தான் அதிகம். ஆனால் உன்னோட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் உண்மையாக இருந்தேன் ராஜி. உன்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம். நான் நடிக்கல, பொய் சொல்லல. நான் நானா இருந்தேன் ராஜி. இது நீ நம்பணும், நம்பித்தான் ஆகணும். நான் வேற எதுக்காகவும் முன்னாடி நிற்கல. நான் செய்யாத தப்புக்காக என்னை தண்டிக்கிறதுக்கு இந்த ஆஃபீஸே காத்துட்ருக்கு. அது பரவாயில்ல. ஆனால் ஒரு நிமிஷம் கூட இவன் பண்ணியிருப்பானோன்னு நீ சந்தேகப்படக்கூடாது ராஜி. இப்போ இருக்கிற நிலைமையில உன் மானத்தை காப்பாற்றிக்க நீ என்ன வேணா சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை என்னை பார்த்து சொல்ற ராஜி. என்னை நம்புறியா இல்லையா? அவசரம் இல்லை ராஜி, நல்ல டைம் எடுத்துக்கோ. நீயும் நானும் முதல்ல சந்திச்சேன் அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் பழகின நாட்களை யோசிச்சு பாரு.
அப்புறமா முடிவு பண்ணு. அவசரம்னா இங்கிருந்து யோசிக்காத ராஜி. அது கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட தான் சொல்லும். இங்கிருந்து யோசி. நீ எடுக்கிற முடிவு கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் இங்கே காத்துட்டு இருந்தது உன்னை கெஞ்சவோ மிரட்டவோ இல்லை பஞ்சாயத்து பண்ணவோ இல்லை. என் மனசில் பட்டதை நான் பேசிட்டேன். உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி செய். நான் வரேன்.